இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அரவணைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புறக்கணிப்பை சந்திக்கக்கூடிய, அந்த நிராகரிப்பை சந்திக்கக்கூடியவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறோம். பொதுவாகவே வயசானவங்க, அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கவங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து பேசும்போதே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களால் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வயசானவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு தனிமை உணர்வை சந்திக்காங்க அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் நம்ம ஃபோனையே நோண்டிக்கிட்டே இருக்கிறது. பக்கத்தில் எல்லாருமே இருப்போம், ஆனால் அவங்கக்கிட்ட யாரும் மனம் விட்டு பேசுகிறது கிடையாது. குடும்பங்களில் நம்ம உட்காந்து பேசும்போது கூட ஏதாவது ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவங்கள அதில் சேர்த்துக்க மாட்டோம். அவங்க வந்தால் இப்படி தான் பேசுவாங்க, அவங்கள நம்ம கூப்பிட வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா, இது அவங்களுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்கள நம்ம கூப்பிட வேண்டாம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக பெரியவங்களை நம்ம நிராகரிக்கிறோம். நம்ம ஃபோனில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறதுனாலையும் பெரியவங்க கூட அவ்வளவா நம்ம நேரம் செலவழிப்பது கிடையாது. பெரியவங்க மட்டும் இந்த புறக்கணிப்பை சந்திக்கிறது கிடையாது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த புறக்கணிப்பை சந்திக்கிறாங்க. நிறைய நேரம் நம்ம அவங்களையும் கூட சில முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம அவங்கள கூப்பிடுறது கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க அந்த நிராகரிப்பை சந்திக்கிறாங்க. ஆனால் எல்லாரையுமே ஒன்றா இணைக்கிறது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு எந்த பாகுபாடுமே காட்டுறது கிடையாது. தேவனுடைய அன்பு எல்லாரையுமே ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இன்றைக்கான கேள்வியை பார்க்கலாம். குஷ்டரோகியாக இருந்த நாமான் எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தபோது எலிசா அவனை எத்தனை தடவை யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்திருக்க சொன்னார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 12 தடவை, ஆப்ஷன் பி 21 தடவை, ஆப்ஷன் சி 7 தடவை, ஆப்ஷன் டி 3 தடவை. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல்.
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருமே குயவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கிறோம். தேவன் தான் அந்த குயவன் அப்படிங்கிறத இவங்க மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்காங்க. அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு அவருடைய நோக்கத்திற்காக நம்மை அவர் வடிவமைக்கிறார். தேவன் அவருடைய சித்தத்தின்படி நம்மை வடிவமைக்கிறார். குயவன் எப்படி ஒரு மண்ணை வணைகிறானோ அதே போல நாமும் அவருடைய கரத்தில் ஒரு மண்ணாகத்தான் இருக்கிறோம். இதுதான் அந்த பாடல் நமக்கு சொன்னது. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க வயசானவங்களா இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோயினால் புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இப்படி எந்த வகையிலாவது யாராவது புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஜிதேந்தர் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க கைகளில் வெண்புள்ளிகள் வர தொடங்கியிருக்கு. அதனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு கனவாக நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே சுக்குநூறாக போச்சு. அதற்கு பிறகு எப்படி இவர் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார், மறுபடியும் அவருடைய கனவு பலித்ததா அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். ஜிதேந்திர போயருக்கு தனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று தெரிய வந்தவுடனே சிறு வயதிலேயே அவருடைய வாழ்க்கை சிதைந்து போய் அவருடைய கனவுகள் சுக்குநூறாக நொறுங்கியது. எனக்கு 18 வயசாகும்போது என்னோட உடல் முழுசும் குஷ்டரோகத்தோட புள்ளிகள்லாம் இருக்கும். என்னோட விரல்கள்லாம் அப்போ ரொம்ப முரடாகவும் மடங்கியும் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. நான் எப்பவும் ஒரே மன அழுத்தத்தில் தான் இருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். தன்னுடைய நோய் மற்றும் அதனுடன் இணைந்திருக்கும் கலங்கத்தின் காரணமாக அவருக்கு இரவு தூக்கம் தொலைந்து போனது. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. அதுக்காக நான் நிறைய பணமும் செலவு செஞ்சேன். அதனால் எந்த பிரயோஜனமும் எனக்கு ஏற்படலை. அதோட நான் குணமாகவும் முடியல. இந்த சூழ்நிலைகளால் நான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகினேன். அப்போ என் வாழ்க்கை சோர்வுகளால் நிறைஞ்சிருந்தது. இந்த எல்லா விஷயங்களையும் நினச்சி இரவு நேரங்கள் எல்லாமே நான் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். ஜிதேந்தருக்கு உடல் ரீதியான கஷ்டம் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிற உணர்வு பூர்வமான வலியையும் தாங்க வேண்டியதிருந்தது. என் உடம்பு முழுசா புள்ளிகள் இருந்ததுனால முழு கை சட்டையையும் பேண்ட்டும் தான் போட்டுக்குவேன். இப்படி என் உடம்புல இருந்த அந்த புள்ளிகளை நான் மறைச்சி வாழ வேண்டியது இருந்தது. அப்போ மற்றவங்க கிட்ட என்னோட வியாதியை பற்றி நான் சொன்னால் அவங்க என்னை தன்னோட வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க. என்னை வீட்டில் இருந்தும் கிராமத்தில் இருந்தும் வெளியேற்றிடுவாங்கன்னு நான் பயந்தேன். இந்த சூழ்நிலையை பற்றி நான் அடிக்கடி யோசிக்கும்போது நான் ஒருபோதும் என் வாழ்க்கையில் என்றைக்குமே கல்யாணமே செஞ்சிக்க கூடாதுன்னு தான் நான் முடிவெடுத்தேன். தன்னுடைய சூழ்நிலை நிமித்தம் வேதனையாலும் அதற்கான தீர்வு கிடைக்காததினாலும் அவருடைய மனதில் தன்னுடைய வாழ்க்கை பற்றி கேள்வி எழுந்தது. என் வாழ்க்கை முழுசும் அர்த்தமில்லாததான் இருந்தது. நான் பிறந்ததே வீணுன்னு தான் நினச்சேன். என் வாழ்க்கை முழுதும் இப்படியே வீணாக தான் வாழ்வேன்னு நான் நினச்சேன். இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கும் இப்போ வாழறதுக்கும் எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் நினச்சேன். இப்படி வாழறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படியே இன்னும் நான் வாழ விரும்பலை, சாகத்தான் விரும்பினேன். அதை தான் கடவுள்கிட்டையும் வேண்டினேன். இதுக்கெல்லாம் காரணம் என் உடம்பு தான். இந்த நேரத்தில் ஜிதேந்தருடைய தாய் சமீபத்தில் தனக்கு கொஞ்சம் அறிமுகமான ஒரு சர்ச் பாஸ்டரை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது பாஸ்டர் தேவனிடத்தில் உதவி கேட்க அவரை ஊக்குவித்தார். அப்போ அவங்க எனக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தந்தாங்க, பாட்டு பாடவும் கற்றுத்தந்தாங்க. யோவான் 3:16 என்னை வாசிக்க சொன்னாங்க. நான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். நான் தொடர்ந்து பைபிள் வசனங்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி பாட்டுக்கள் பாடினா கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், என்னுடைய நம்பிக்கையை உறுதியாக வச்சுருந்தா போதும்னு சொன்னாங்க. பைபிள் படிக்க ஆரம்பித்த போது எவ்வாறு அவருடைய எல்லா கஷ்டங்களும் அவரை விட்டு விலகிச் சென்றது, தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவரும் பெரியவரும் என்பதை நான் அறிந்து கொண்ட அந்த நேரத்தை நினைவுபடுத்தி பார்க்கிறார். தேவன் தான் சமாதானம், தேவன் தான் அன்பு, தேவன் தான் சந்தோஷத்தை தராரு, நிம்மதி தராரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டப்ப, தேவனை பற்றி இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டப்ப என் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்புச்சு. அதோட என் வாழ்க்கையில் நிம்மதியும் வந்துச்சு. நான் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் கூட பங்கெடுத்து இறைவனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சேன்.
ஜிதேந்தர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக அர்ப்பணித்த போது அப்பொழுது தேவனிடத்தில் அதிகமான நேரத்தை செலவு பண்ண தொடங்கினார். மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்கவும் தொடங்கினார். தொடர்ந்து தனக்கு மருத்துவம் பார்த்தபோது வலியை தந்த அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார். நான் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல் பாடுறதையும் பைபிள் வசனங்களை வாசிக்கிறதையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதோட நான் எந்த ஒரு விஷயத்தாலையும் தடுமாறவே இல்லை. தேவன் மேலே மட்டுமே கவனம் வச்சு தேவனை பற்றிய பாட்டுகள் மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே தேவன்கிட்ட ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சூழ்நிலைக்கு முன்னாடிலாம் உயிரோடவே வாழ முடியாது, ஒருபோதுமே எனக்கு கல்யாணம் நடக்காது, எப்பவுமே எனக்கு நல்லது நடக்காதுன்னு நான் அடிக்கடி யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ நன்றி சொல்கிறேன். என்னோட திருமண வாழ்க்கைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஜிதேந்திர போயர் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த எல்லா நம்பிக்கைகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மற்றும் இருப்பதற்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். நன்றி ஜிதேந்தர் சார், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவனால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா நாங்க இன்னைக்கு பார்த்தோம். தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்காரு. இன்னும் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கடினமான நேரத்துல தேவன் எப்படி அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் கூட தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளை சுற்றி எப்போதுமே ஒரு புறக்கணிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட அந்த பசங்க ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஒரு தனி இடம், அந்த பிள்ளைங்கள தனியாக வச்சுருவாங்க. இப்போ காலேஜில் கட் ஆஃப் கிடைக்கல, அங்கேயும் உங்கள் இடம் கிடைக்காது, நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க. நம்ம வேலை தேடும்போது கூட நமக்கு புறக்கணிப்புகள் வருது. திருமணத்துக்கு கூட ஒரு நல்ல தோற்றமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் புறக்கணிப்பை சந்திக்கிறீங்க. திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துலையுமே நம்ம புறக்கணிக்கப்படுறோம். இப்படி எல்லா காலகட்டத்திலும் உலகத்தாருடைய பார்வையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புறக்கணிப்பை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு நம்மை அரவணைக்கிறது. அவர்கிட்ட எப்போதுமே எல்லாருமே சமம், எந்த பாகுபாடும் கிடையாது. அவர் எல்லாரையுமே அரவணைக்கிறார். அவருடைய அன்பு நம்ம சின்ன வயசில் நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம உயிர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவர் நம்மை அரவணைக்கிறார். உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். குஷ்டரோகி ஒருத்தன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை வந்து குணப்படுத்துங்க. அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து தன் கையை நீட்டி அவனை தொட்டு அதை செஞ்சுட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு அப்புறம்தான் அவர் சொல்கிறாரு. அதாவது சொல்லை விட செயலுக்கு பவர் அதிகம். முதல்ல அவர் செயலில் காமிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு. இப்போதும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் கூட அவருடைய செயலை, அவருடைய தொடுதலை நீங்கள் உணருங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய அன்பு எப்போதுமே நம்ம கூட நிலைச்சிருக்கணும். அந்த அன்பு நம்மை வழிநடத்தும். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சேபியன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மற்றும் ஒரு சாட்சியை பார்ப்போம். பிள்ளைகளே, ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் உங்களை மத்தவங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க பாரபட்சத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கா? ஒருவேளை இப்ப வரைக்கும் கூட உங்க வேலையில வேறுபாடு காட்டப்படலாம். சமூகத்திலயும் சமுதாயத்திலயும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கடினமான நேரத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அவரை உங்களுக்கு சரியான நண்பன், சரியான சூழல், அந்த சூழலை கடந்து போக உங்களுக்கு பலம் தருபடி தேவன் கிட்ட கேளுங்க. நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்துல ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சேபியன் பிரேயர் லைன் உங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபம் பண்ணும். இந்த ஜெபத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தவிர மத்த எந்த நாள் வேணாலும் நீங்க சேபியன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். இல்லனா
வாட்ஸ்அப்ல உங்க ஜெப வேண்டுகோளை நீங்க தெரிவிக்கலாம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கான நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, அதாவது வயதானவர்களுக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக, ஏதாவது ஒரு நோயினால் புறக்கணிப்பை சந்தித்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இவங்க எல்லாத்தையுமே தேவன் நேசிக்கிறார். அவங்க அனுபவிக்கக்கூடிய தனிமையிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். அவர் எப்போவுமே அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகம், இந்த காலம் எல்லாமே மாறினாலும் கூட மாறாத தேவன் நமக்காக இருக்கிறார். அவருடைய அன்பு எப்பவுமே மாறாது. அவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார். இது நல்லா தெரிஞ்சுக்க இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். சூசன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். பெஹல்காம் தாக்குதல் நடந்தபோது அந்த இடத்துல தான் இவங்க இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் தேவன் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்காரு. வாங்க பார்க்கலாம். முன்னாடி இருந்த தீவிரவாதி என்னை திரும்பி பார்த்தா. தேவனோட கிருபை, தேவனோட நிழல் முற்றிலும் அவங்கள மூடிடுச்சு. நானும் என்னோட ஃப்ரெண்டும் காஷ்மீருக்கு பயணம் போயிட்டே இருந்தோம். நாங்கள் ஸ்ரீநகருக்கு கிட்டத்தட்ட காலையில் 6:30 மணிக்கு போனோம். அங்கே டிரைவர் எங்களை பிக்கப் பண்ணார். ஸ்ரீநகர்லேருந்து பெஹல்காம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் இருந்து 3 மணி நேரம் பயணமாகும். நானும் என்னோட ஃப்ரெண்டும் பெஹல்காமுக்கு போனப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா அங்கே இருந்த எல்லா பள்ளத்தாக்குகளும், அங்கே இருந்த அழகும், பின்பக்கம் இருந்த மலைகளும் பார்க்க வேண்டிய காட்சிகளாகும். ஃபோட்டோகிராஃபர் நிறைய ஃபோட்டோகளை எல்லாம் எடுத்தார். ஃபோட்டோகிராஃபர் என்கிட்ட, மேடம், நான் கீழே போய் தான் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும். ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நாங்கள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம். அந்த இடத்துல ஒரு நபர் அங்கேருந்து வந்தார். அவர் கையில் ஒரு கன் இருந்துச்சு. அவர் ஏதோ ஒரு செக்யூரிட்டியாக இருப்பாருன்னு நான் நினச்சேன். வேற எந்த எண்ணமும் என் மனசில் இல்லை. அவர் எங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபர் கிட்ட தன்னோட மொழியில் ஃபோட்டோகிராஃபரோட கேமரா ஸ்டாண்ட் ஓரமாக வைக்க சொன்னார். அப்போ ஃபோட்டோகிராஃபர் அதை ஓரமாக வச்சார். செக்யூரிட்டி கார்டுன்னா அவர் குர்ஆன் படித்தாருன்னு நான் நினச்சேன். அப்புறம்தான் நான் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட அவர் யாருன்னு கேட்டேன். அவரு எனக்கு அது தெரியாதுன்னு சொன்னார். 10 அடிக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒரு ஜோடி கிட்ட அவர் போனார். அவங்க கிட்ட அவர் என்ன கேட்டாருன்னு எனக்கு அப்போ கேட்கல. அப்போ ஃபோட்டோகிராஃபர் வாங்க, நாம் நம்மோட ஃபோட்டோக்களை பார்க்கலான்னு சொன்னார். ஆனால் என்னோட மனசு அதை ஏற்றுக்கல. அப்புறம் மறுபடியும் அந்த பையனை நான் பார்த்தேன். என்னோட பார்வை அவன் மேலே போனப்ப முன்னாடி உட்கார்ந்துருந்த ஜோடியை அவன் தன்னோட கன்னை எடுத்து அவங்களோட மார்பில் 2 தடவை சுட்டான். ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஷூட் பண்ற சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மக்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல என்னோட ஆண்டவர், என்னோட தேவன், நான் இங்க இருந்து ஓடணும்னு எனக்கு வழி நடத்தினதை நான் உணர்ந்தேன். போட்டோகிராஃபர் அப்ப என்கிட்ட, மேடம், நீங்க கேட்டு வரைக்கும் போக முடியாது, உங்க மேல குண்டு பட்டுடும், காட்டுக்குள்ள ஓடுறதா நல்லதுன்னு சொன்னாரு. நாங்க ஓடுற அந்த காட்டு பகுதி, மலைப்பகுதி நடந்து போறதுக்கு அல்லது மலை ஏற்றத்துக்கோ சரியான இடம் கிடையாது. ஆனா ஆண்டவர் எங்க கூட இருந்தாரு. எங்களுக்கு எதுவுமே நடக்கல. நாங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தோம். உட்கார்ந்து சரிஞ்சு போக வேண்டியதா இருந்துச்சு. நாங்க உருண்டு போக வேண்டியதும் இருந்துச்சு. இங்கே தீவிரவாதிகள் இருப்பாங்க, இல்ல ஏதாவது நடந்துடுங்கிற பயம் எங்களுக்கு ஒரு தடவை கூட ஏற்படல. ஆனா நாங்க ஓடுன நேரம் இயேசுவின் நாமத்தை சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். எனக்காக, என்னோட ஃப்ரெண்டுக்காக, போட்டோகிராஃபருக்காக, எங்க 3 பேருக்காகவும் நாங்க ஓடவும் பத்திரமா வீடு போய் சேரவும் ஜெபம் பண்ணோம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வழியும் தெரியாது. இப்பதான் முதல் தடவையா நான் காஷ்மீருக்கு போயிருந்தேன். ஆண்டவர் கண்டிப்பா எங்களுக்கு வழிகாட்டுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயந்துகிட்டே நாங்க ஓடுனோம். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஓடக்கூடிய வல்லமையையும் தைரியத்தையும் அப்ப தந்தாரு. பயப்படக்கூடாதுங்கிற உணர்வு எங்களுக்கு தந்தாரு. உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா முழுசா நம்புன்னு எனக்கு உணர்த்தினாரு. ஒரு நொடி கூட என்னையோ என்னுடைய ஃப்ரெண்டையோ
மற்ற போட்டோகிராஃபரையோ ஆண்டவர் கைவிடல. இன்னும் சொல்ல போனா நாங்க ஒரு தடுப்பு வேலிக்கு பக்கத்துல போனோம். அது கிட்டத்தட்ட 6-7 அடி இருந்துச்சு. அதுல கட்டியிருந்த அந்த கம்பிகளை தாண்டது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதை பத்தியெல்லாம் யோசிக்காம அந்த 7 அடி உயரம் இருந்த தடுப்பு வேலியை எப்படி தாண்டினேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனா நான் இல்லை, தேவன்தான், அவரோட தூதன்தான் அங்கே எங்களை தூக்கி விட்டாங்கன்னு அதுக்கு அப்புறம்தான் நான் உணர்ந்தேன். அந்த 2 மணி நேரம் எங்களோட பயணம் ரொம்ப கடினமாகவே இருந்துச்சு. ஆனால் சரியான இடத்துல நாங்கள் வந்து சேர்ந்தோம். அங்கேருந்து கீழே பார்த்தப்போ ஒரு வீடு தெரிஞ்சுது. அந்த குடும்பத்துக்கிட்ட நாங்கள் போனப்போ எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு தண்ணியெல்லாம் கூட கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கே நாங்கள் உட்கார வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிரைவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணாரு. டிராவல் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ண, அவர் 2 டிக்கெட் தான் இருக்குன்னு சொன்னாரு. 2 மட்டும் தான் இருக்குன்னாரு. புக் பண்ணிடுங்கன்னு நான் சொன்னேன். தேவன் ரொம்பவே நல்லவருங்க. கடைசி நேரத்தில் கூட அவர் எனக்காகவும் என்னோட ஃப்ரெண்டுக்காகவும் 2 டிக்கெட் வச்சிருந்தாரு. வீட்டுக்கு நாங்கள் பத்திரமா வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே என்னோட குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் என்னோட அம்மா அப்பா சகோதரி சகோதரர் எல்லாருக்கும் இந்த சம்பவத்தை சொன்னேன். இது ஒரு சாட்சின்னு அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்ன அங்க கொண்டு போய் இருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நம்மோட இயேசு உயிரோட இருக்கிறார். அவரோட பேரை மட்டும் சொன்னா போதும், நம்மோட விசுவாசம்தான் நம்மளை உயிரோட விட்டு வைக்கும். நன்றி சூசன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை வந்து பார்க்கலாம். அங்கே நிறைய மொழிகளில் சாட்சிகள், பாடல்கள், பிரசங்கங்கள் இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. यहोवा कायम रखदा है, यहोवा कायम रखदा है, नेक मर्द दे कदमां नूं यहोवा करदा है पसंद, नेक मर्द दे राहां नूं। வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிற வயதானவர்களுக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நோயின் காரணமாக கூட இப்படிப்பட்ட புறக்கணிப்பை சந்திக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவர் எப்போவுமே நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார், நம்மை அரவணைக்கிறார். இப்போ நம்முடைய தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாக்கின நாள் தொடங்கி இப்போது வரை இங்கே கூட நீங்கள் இருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் தன்னுடைய வயதின் காரணமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால, குழந்தை பாக்கியம் இல்லாததுனால யாராவது புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க தனிமையை உணரக்கூடியவங்களா இருக்காங்கப்பா, நீங்கள் அவங்க கூட இருங்கப்பா. உங்கள் அன்பு, உங்கள் பிரசன்னம் அவங்க கூட இருக்கட்டும் சாமி. உங்கள் கிருபையை அவங்க புரிஞ்சிக்க உதவி செய்யுங்கப்பா. யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளட்டும் அப்பா. எங்களை சுற்றி இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் அங்கீகரிக்க, அவங்களுக்கான மரியாதையை நாங்கள் தர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எப்போதும் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். உங்களுடைய அன்பை நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய தகப்பனே, அந்த அரவணைத்து செல்லக்கூடிய மனதை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. அவங்க மனதின் காயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆற்றுங்க சுவாமி. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க சுவாமி. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்காக உங்களிடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையிலே அவங்களுக்கு நீங்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க சுவாமி. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். விபரீசி மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்காக உதவி செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அவர்கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கையை நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று
எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். யோவான் 13:34-35. இயேசு நம்ம மேல அன்பு காட்டுனது மாதிரியே நாமும் கூட மற்றவங்களுக்கும் அன்பு காட்டணும். வயசானவங்களுக்கு, ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்காக, இப்படி ஏதாவது ஒரு புறக்கணிப்பை சந்திச்சவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். அப்படி நம்ம அன்பாக இருந்தாதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். நம்ம சாட்சியாக பார்த்த ஜிதேந்திர வாழ்க்கையில் கூட தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் தந்ததை நம்ம பார்த்தோம். அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.